அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஐயனார். நான் உங்கள் ஐயனார். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீண்ட எதிர்பார்ப்புக்கு பின் மக்களினுடைய தீர்ப்பு 2024 எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 6 மாத காலங்களாக நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். அதனுடைய விளைவை இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். அதாவது பிஜேபி என்னதான் 290க்கு மேலே அவங்க மொத்தமாக கூட்டணியாக இடங்களை பெற்றிருந்தாலும் அவர்கள் தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் இன்னொரு விஷயம் கூடுதலாக என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அவர்கள் ஆட்சி அமைக்க முடியுமா அப்படின்றதே மிகப்பெரிய ஒரு கேள்வியாக மாறி இருக்கு. ஏன்னா பிஜேபிக்கு தனிப்பான்மை கிடைக்கவில்லை அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கருத்து கணிப்புகளை அடித்து நொறுக்கியுள்ளது இந்த தேர்தல் அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன்னா சொல்லப்பட்ட தொகுதிகளை விட 100 தொகுதிகள் அதிகமாக பெற்றுள்ளது இந்தியா கூட்டணி அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதாவது இந்தியா கூட்டணி 233 அப்படின்ற ஒரு ரேஞ்சில் வந்து இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த 233 வைத்துக்கொண்டு எப்படி ஆட்சி அமைப்பது அப்படின்ற ரீதியிலையும் இந்தியா கூட்டணி தற்பொழுது பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்கு. அதாவது யாருக்குமே இப்ப தனிப்பெரும்பான்மை கிடைக்கல. இந்த பக்கம் காங்கிரஸுக்கும் கிடைக்கல, இந்த பக்கம் பிஜேபிக்கும் கிடைக்கல. இப்ப அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இடைப்பட்ட கட்சிகள் பெற்ற வாக்குகள் என்பது இல்ல பெற்ற தொகுதிகள் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப இந்த சூழ்நிலையில அந்த மாதிரி யார் முக்கியத்துவம் பெறா அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, நிதிஷ் அவர்கள் மிக முக்கியமான ஒரு ஆளா வந்து பாயிண்ட் அவுட் பண்ணப்படுகிறாரு. அதுக்கப்புறம் யாரு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஆந்திராவை எடுத்துக்கலாம். சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆந்திராவினுடைய முதலமைச்சராக போறாரு. அதே வேளையில ஆந்திராவில் அவர்கள் பெற்ற நாடாளுமன்ற தொகுதிகளும் அதிகம். இப்ப இது ரெண்டுத்தையும் சேர்க்கும் பொழுது 30 தொகுதிகள் வருது. அப்ப இதை தவிர்த்து, அதாவது மற்றவை அப்படின்றது பார்க்கும் பொழுது 6 தொகுதிகள் சுயேட்சையாக வென்றவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அவுட். ஏன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, பஞ்சாப்ல 2, டையூ டாமன் போன்ற இடங்கள்ல, மகாராஷ்டிராவில் ஒரு சீட்டு அப்படின்ட்டு மொத்தம் சுயேட்சையாக வெற்றி பெற்றவர்கள் 6 பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப இந்த 6 பேர் யார் பக்கம் போறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர்களுக்கிடையேயான பேச்சுவார்த்தை என்பதும் நடந்து கொண்டிருக்கிறது. பிஜேபி எடுக்குதா இல்ல இந்த பக்கம் இந்தியா கூட்டணி எடுக்குதா அப்படின்ற ஒரு பேரில் இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இப்ப மோடி அவர்கள் தான் பிரதமர் ஆவாரா அப்படின்ற ஒரு கேள்வி என்பது இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா 400 அப்படின்ட்டு சொன்னது எல்லாம் இப்பொழுது பொய்த்து போய்விட்டது அப்படின்றத நம்ம பாக்குறோம். 240 வந்து நிக்கிறாங்க. பிஜேபியினுடைய ஓன் சீட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 240. நம்ம வந்து ஏற்கனவே பேசும்பொழுதே வந்து நான் இதை குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஜேபி பெறக்கூடிய தொகுதிகள் 250 தாண்டாது அப்படின்றத நான் குறிப்பிட்டேன். நீங்க ஸ்கிரீன்ல கூட அதை பார்க்கலாம். ஏன்னா நம்ம பேசும்பொழுது கூட ஒருத்தர் வந்து எப்படி நீ 250 சொல்ற, உன்னுடைய கணிப்பு எப்படி எல்லாம் 180 200 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ எப்படி 250 சொல்ற அப்படின்ட்டு கேட்டிருந்தாரு. இப்பேற்பட்ட நிலையில, அதாவது சாதாரண ஊடகவியலாளரா நம்ம பேசும்பொழுதே, நான் அப்படின்றது தனிப்பட்ட ஆளா நான் சொல்லல, என்னை போன்ற தனியாக செயல்படக்கூடிய ஊடகவியலாளர்கள் எவ்வளவு பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவர்கள் எல்லாம் சொன்ன கருத்து கணிப்புகளே வந்து உறுதியா இருக்கக்கூடிய நிலையில இந்த ஊடகங்கள் எப்படி 350 380 400 அப்படின்ட்டு கொண்டு போச்சு தெரியல. ஏன்னா அவங்க கிட்ட நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, அவங்க கிட்ட பல் வாய்ப்புகள் இருக்கு. அதை வச்சு அவங்க எவ்வளவு கருத்து கணிப்புகள் நடத்திருக்கலாம். இப்ப எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சாதாரண அரசியல் அப்படின்றது கூட அவங்களுக்கு தெரியாமல இருந்திருக்கும் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வி. 303 பெற்றாங்க போன தேர்தல்ல, அதனால இந்த 380 பெறுவாங்கன்னா 240 வந்து நிக்கிறாங்களே, தனிப்பெரும்பான்மை இல்லையே. இப்ப மோடி அவர்களை பிரதமராக ஏற்றுக்கொள்ள அங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் முயலுமா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை இப்பொழுது கிளப்பியுள்ளது. ஏன்னா ஏற்கனவே மோடிக்கு 75 வயதாகிவிட்ட நிலையில இன்னும் 5 ஆண்டு காலம் அது வந்து தொடருமா அப்படின்ற மாதிரியும், இல்ல ஏற்கனவே 10 வருட காலம் இவர்கள் ஆட்சியில் இருந்தபொழுது கூட இருக்கக்கூடிய கட்சிகளை எல்லாம் அழித்தவர்கள் அப்படின்ற ஒரு பேர் வந்து பிஜேபிக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது இங்க இந்தியா கூட்டணியில இருந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இந்த பிஜேபி ஆனது எதிர்கட்சிகளை மட்டுமல்ல கூட இருக்கக்கூடிய கட்சிகளையும் அவர்கள் அழித்து விடுவார்கள். அப்படிதான் நம்ம மகாராஷ்டிராவை பார்க்க வேண்டியுள்ளது. இப்ப அதனுடைய விளைவாக தான் பிஜேபியினுடைய ஹிந்தி ஹேட்லாண்ட் பகுதிகள் எல்லாமே அடி வாங்கியிருக்கு. எதிர்பாராத ஒரு வெற்றியை பெற்றதாக எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிலாம் கிடையாது, எல்லாமே எதிர்பார்த்த ஒரு வெற்றி தான். யூபியில் நம்ம சொன்ன மாதிரி 40க்கு 40 அப்படின்ட்டு வெற்றி பெறுவோம் அப்படின்ட்டு சொன்னோம். அதாவது பாதிக்கு பாதி 80ல. ஆனால் அதனையும் தாண்டி கிட்டத்தட்ட 45 தொகுதிகளை இங்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கைப்பற்றியுள்ளது. 36 தொகுதிகளை யார் கைப்பற்றா? அகிலேஷ் யாதவ் கைப்பற்றாரு. நீங்க வந்து ராமர் கோயில் கட்டி ராமர் அரசியல் செஞ்சீங்க பாத்தீங்களா, அந்த பைசாபாத் தொகுதியிலேயே அகிலேஷனுடைய கட்சி தான் முன்னிலை வகிக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். பிஜேபி படுதோல்வி அந்த இடத்த. இப்ப இப்பேற்பட்ட நிலையில கை கொடுத்த இடங்களாக நம்ம வந்து யூபி போன்ற இடங்கள்ல, மகாராஷ்டிரா போன்ற இடங்கள்ல
சரத்பவாரா அஜித் பவாரா, இந்த பக்கம் வந்து ஷிண்டேவா இல்ல உத்தவ் தாக்கரேவா அப்படின்ட்டு நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் என்பது இருந்து கொண்டிருது. அப்ப அதன் வழியா பார்க்கும் பொழுது அங்கே சரத்பவார் வந்து அதிகப்படியிலான இடங்கள்ல வெற்றி பெறாரு, உத்தவ் தாக்கரே அதிகப்படியான இடங்கள்ல வெற்றி பெறாரு. அப்ப மகாராஷ்டிரா மிகப்பெரிய அளவுல கை கொடுத்திருக்கு அப்படின்றதையும் பார்க்க முடியுது. ஹரியானா போன்ற இடங்கள்ல 5க்கு 5 வாங்குறாங்க, 5 பாதிக்கு பாதி வந்து வாங்கிட்டு போறாங்க. இப்ப இந்த பஞ்சாப் போன்ற இடங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்திருக்கு. குஜராத்ல ஒரு சீட்டு பெறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இப்ப அடுத்தபட்சமா பிரதமர் யார் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்பொழுது இப்ப இங்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி அது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன் சொல்றேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய அதாவது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சரத்பவார் இங்க ஆந்திராவுக்கு போன் பண்றாரு. ஆந்திராவுக்கு போன் பண்ணி இவரோட பேசுறாரு. அப்ப இவர்களுக்குள்ள எதனா உரையாடல் நடந்திருக்குமா? இங்க இருக்கக்கூடியவர் ஏதாவது வந்து பேசியிருப்பாரா, இல்ல பிஜேபியில இருந்து இங்க வாங்க அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்களா அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் எழுந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுகிறது. நிதிஷ் அவர்கள் நேற்று பிரதமரை சந்திச்சதும் அதன் வாயிலாக தான் இருக்குமா? ஒருவேளை பிஜேபி தெரிஞ்சிருக்குமோ இத்தனை சீட் தான் நம்ம பெற போறோம், அப்ப கூட்டணி கட்சியினுடைய ஆதரவோட தான் நம்ம ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்றது தெரிந்துதான் ஒருவேளை நிதிஷ்குமாரை இங்க இருக்கக்கூடிய பிரதமர் அழைத்தார் அப்படின்றதையும் ஒரு கணக்கில் எடுத்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை என்பது உள்ளது. அதே வேளையில இந்திய கூட்டணி நிதிஷோடையும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிதிஷ் அவர்கள் இங்கேயும் போனவர் தான். ஏற்கனவே இந்தியா கூட்டணியை கட்டமைத்ததில் நிதிஷ் அவர்களுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது. அவர் தாவிட்டு தான் இருக்காரு. கடந்த ஒரு சில வருடங்களாவே பார்க்கும்போது அவர் இந்த பக்கம் போயிட்டு தாவிட்டு இருக்காரு. அப்ப இந்தியா கூட்டணிக்கு நிதிஷ் வந்தால் துணை பிரதமர் பதவி தருவதற்கும் இந்தியா கூட்டணி தயாராக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு செய்தியையும் நாம் வந்து அறிய வேண்டியிருக்கு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்ப இந்த பக்கம் சந்திரசேகர் ராவ் ஆந்திராவிலிருந்து வந்தாலும், ஏன்னா அந்த இடத்த வந்து காங்கிரஸ் எந்த ஒரு வெற்றியும் பெறல அப்படின்றதுனால சந்திரசேகர் ராவ் வருவதன் மூலமாக மொத்தமா 16 + 14 மொத்தம் 30 தொகுதிகள். அப்ப இந்த 30 தொகுதிகள் இங்க இருக்கக்கூடிய 230 அப்படின்ட்டு நான் சொன்ன சுயேட்சைகள் இதோடு சேர்த்து என்ன ஆகுது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, மகாராஷ்டிராவை இந்த இடத்த கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு பார்க்கணும். ஏன்னா மகாராஷ்டிராவில் ஏற்கனவே வந்து அங்க இருக்கக்கூடிய பிஜேபி ஷிண்டேவையும் அங்க இருக்கக்கூடிய அஜித் பவாரையும் வந்து மதிக்கவில்லை அப்படின்ற ஒரு போக்கு வந்து இருந்து கொண்டிருந்தது. இன்னும் சொல்லணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கான உரிய மரியாதை கிடைக்கவில்லை, அப்ப அவர்களுக்கு கீழே இருக்கிறோம், இன்னும் நசுக்குறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் நம்ம பார்த்தோம். அப்ப சரத்பவார் இங்க இருக்கக்கூடிய ஆந்திராவோட பேசுறாருன்னா ஏன் அஜித் பவாரோட பேச மாட்டாரு, ஏன் பேச மாட்டாரு அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்க வேண்டியுள்ளது. இப்ப அவங்க கூட முன்வச்சுட்டா பேசி முடிச்சுட்டா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில சீட்களை எல்லாத்தையும் ஒன்றிணைத்து இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்பது இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்றதான் இதன் மூலமா நம்ம பார்க்கக்கூடிய ஒன்றா இருக்கு. இதெல்லாம் சாத்தியமா, இதெல்லாம் நடைபெறுமா அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சீங்கன்னா, அரசியலில் எல்லாம் சாத்தியம் அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். ஒரு கோட் இருக்குல்ல, அதாவது அரசியல்ல யாரும் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பரும் கிடையாது அப்படின்ற மாதிரி. அது உண்மைத்துவமானது. எந்த ஒரு அரசியல் கட்சியும் வந்து அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் தொடர்ந்து நாங்கள் இவங்களோட தான் கூட்டணி இருப்போம் அப்படின்ட்டு சொல்றதும் இல்லை, விலகிக்கிறதும் இல்லை. அப்ப தேவைக்கேற்ப இந்த இடத்த எல்லாமே மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப இந்த பக்கம் இந்தியா கூட்டணிக்கான சாய்ஸ் இருக்கா அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா இருக்கு. ஆனால் இதை ஒன்றிணைக்கக்கூடிய வேலை என்பது ரொம்ப 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 முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுகிறது. ஏன்னா இது இப்ப இங்க இருக்கக்கூடிய நடுநிலை அப்படின்ற பேர்ல இருந்தாங்க பாத்தீங்களா, நடுநிலை அப்படின்றத தாண்டி அவங்க இருக்கிறாருங்க. கிட்டத்தட்ட மற்றவை அப்படின்ற பேர்ல ஒரு 17 சீட் இருந்து கொண்டிருக்கிறது. அதே சமயத்துல நிதிஷ் அவர்கள் முக்கியத்துவம் பெறுகிறார் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கு. இப்ப இதனையெல்லாம் இந்தியா கூட்டணி ஒன்று சேர்க்குமா? ஏன்னா அவங்க வந்து இந்த பக்கம் என்டிஏ கூட்டணி என்ன பண்ணிருக்காங்கன்னா, நாளை எல்லாரோடைய ஆலோசனை செய்வோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நாளை 5 மணிக்கு எல்லாருடைய ஆலோசனை நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல என்னென்ன முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்படி அந்த ஆலோசனை கூட்டத்துல ஒருவேளை என்டிஏ கூட்டணி இல்ல நாங்க யாரு கூடயும் வரமாட்டோம்பா, நிதிஷ் போன்றவர்களோ இல்ல நான் யாரு கூட வரமாட்டேன்பா, நான் வந்து இவங்களோட தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாலும் அவர்கள் மோடியை தலைவராக அதாவது பிரதமராக ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா மோடி அவர்கள் அப்படின்றது ஒரு ஐகான், அவங்க அதை மட்டும் தான் ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அப்ப அதனை தாண்டி என்னன்னா அவர்கள் மற்ற யாரையும் மதிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப அவங்க அப்ப வேற யாருன்னா கொண்டு வந்தா என்ன ஆகும், நிதின் கட்கரி போன்றவர்களோ இல்ல மற்ற யாருன்னா வந்து முன்னிறுத்தினா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை இப்ப முன்வைக்க வேண்டியுள்ளது, அதன் வழியாகவும் பார்க்க வேண்டியுள்ளது அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்ப என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைந்தாலும் அவர்கள் போன ஆட்சி மாதிரி, அதாவது 2019 to 2024 மாதிரி ஆட்சி நடத்த முடியுமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஏன் சொல்றேன்னா, இப்ப வந்து நீங்க பெரும்பான்மை கிடையாது, நீங்க ஒரு கூட்டணி ஆட்சியில் இருக்கீங்க. அந்த கூட்டணி ஆட்சி 5 ஆண்டு ஃபர்ஸ்ட் தாக்கு பிடிக்குமா அப்படின்றது ரொம்ப மிகப்பெரிய ஒரு கேள்வி. நீங்க எந்த ஒரு சட்டம் எடுத்துட்டு வந்தாலும் அந்த கூட்டணி ஆட்சி ஆமோதித்தால் தானே
அதை அக்செப்ட் பண்ணிட்டா தானே, அக்செப்ட் பண்ணலாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கல. இல்லப்பா என்னால முடியாதுப்பா, நீ வந்து இதெல்லாம் சொல்லுவ, அதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கணும், நான் வந்து ஆதரவு தெரிவிக்க மாட்டேன்னா அது எதுவுமே நிறைவேற்ற முடியாது. அப்ப 303 அப்படின்ட்டு பெரும்பான்மையில் ஆடிக்கொண்டிருந்த பாஜக இப்பொழுது 240 அப்படின்ட்டு பெரும்பான்மை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இந்த மக்கள் பாஜகவிற்கு பாடம் போயிட்டு உள்ளார்கள் அப்படின்றது எல்லா இடத்துலயுமே தெரியுது. நீங்க தமிழ்நாட்டில இருந்து எடுத்துக்கிட்டு நீங்க காஷ்மீர் வரைக்கும் அதான் தெரிஞ்சு கொண்டிருக்கிறது. ஆனா அவங்க கேரளாவில் கால் பதிச்சிட்டாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது நடிகரை வச்சு ஒரு தொகுதியை வந்து வாங்கிட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இன்னி வரைக்கும் அவங்களால கால் பதிக்க முடியல. இந்த பக்கம் தமிழ்நாட்டில் 40க்கு 40 திமுக வென்று விட்டது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தலாக இது வந்து பார்க்க முடிகிறது. ஏன்னா இது திமுக அப்படின்றத தாண்டி நான் இந்தியா கூட்டணி அப்படின்ட்டு சொல்லுவேன். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய மக்கள் என்னவாறான முற்போக்கு சிந்தனை கொண்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள், யாரை நம்ம ஆதரிக்க வேண்டும், யாரை ஆதரிக்க கூடாது அப்படின்றதுல மிக தெளிவாக இங்க இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம எல்லாரும் அக்செப்ட் பண்ணி ஆகணும். முக்கியமா நம்ம மக்களுக்கு நம்ம பாராட்டு தெரிவிச்சாகணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த அளவிற்கு மற்ற இடங்கள்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல இருக்கு, ஒரு சில இடங்கள்ல இல்லை. இப்போ யூபி போன்ற இடங்களை பாத்தீங்கன்னா யூபி வந்து பிஜேபியுடைய கோட்டை இரட்டை இன்ஜின் ஆச்சு அப்படின்ட்டு சொன்னாங்க. ஆனா 35 குறையுது. எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சரிவு இல்ல. நீங்க 2014 இருந்து கணக்கிட்டாட்டா கூட 72 73 அப்படின்றது கணக்கிட்டாட்டா கூட 2019 64 இல்ல. இப்ப 64 இருந்து நீங்க பாதி குறைஞ்சிருக்கீங்கல்ல. இப்ப அந்த அளவுக்கு உங்களுடைய ஆட்சி அங்க இருந்து கொண்டிருக்கல. மகாராஷ்டிராவிலையும் அதே நிலைமை தானே. பீகார் போன்ற இடங்கள்ல பீகார் ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு வராட்டாலும் ஓரளவுக்கு வந்துருச்சு. இப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஹரியானா போன்ற இடங்களா இருக்கட்டும், இல்லை பஞ்சாப் போன்ற இடங்களா இருக்கட்டும், இன்னும் உங்களுடைய கோட்டை, அதாவது பிரதமருடைய சொந்த மாநிலம், அமித்ஷாவுடைய சொந்த மாநிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய குஜராத்ல ஒரு சீட்டு வருது இல்ல. இப்போ இதெல்லாம் எப்படி இந்த ஒரு கேள்வியை வந்து கேட்க வேண்டியுள்ளது அப்படின்ற ராஜஸ்தான் போன்ற இடங்கள்ல நீங்க கிளீன் ஸ்வீப் போன்ற எந்த அளவு பண்ண முடியல உங்களால. அப்ப இங்க இருக்கக்கூடிய மக்கள் தெளிவாகி விட்டார்கள் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்ப அதன் வாயிலாக இங்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி மிகப்பெரிய, அதாவது ஆட்சி அமைக்க இத்தகைய காரணங்களோ இத்தகைய வழிமுறைகளோ இருந்தாலும் கூட ஒருவேளை ஆட்சி அமைக்க இவங்க ரொம்ப ட்ரை பண்ணல அப்படின்னாலுமே, இல்ல ட்ரை பண்ற முடியல அப்படின்னாலுமே மிகப்பெரிய ஒரு வலிமையான எதிர்கட்சியாக செயல்படும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா போன தடவை அந்த எதிர்கட்சிக்கான ஒரு ஃபீல் இல்லை. கிட்டத்தட்ட போன தடவை காங்கிரஸ் கூட்டணி பெற்ற எண்ணிக்கைகளை விட இந்த தடவை 100 இடங்கள் அதிகம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். 50 இந்த தடவை அவங்க 100, அது இல்லாம கூட்டணி கட்சிகளுடைய எண்ணிக்கை என்பது மிகப்பெரிய ஒரு மெஜாரிட்டியை பெற்றிருக்கு அப்படின்றது. அதாவது பாதிக்கு பாதி, ஒரு நாடாளுமன்றம் இருக்குன்னா பாதி பேர் உங்களால் பாதி பேர் இந்த பக்கம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வலிமையான எதிர்கட்சியாக இருக்கும். உங்களால எதையுமே நிறைவேற்ற முடியாது. அதாவது நான் நிறைவேற்ற முடியாது அப்படின்னு சொல்றது மக்களுக்கு எதிரான எந்த ஒரு சட்டத்தையும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அப்ப இது எதிர்பார்த்த இதுவை கொடுக்காட்டாலும் கூட ஒரு அந்த லைனை நெருங்கி இருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும். இருந்த போதும் என்ன நடக்குது அப்படின்றத இனிவரும் நாட்கள்ல பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்கு, நீங்க நினைச்சது வந்து நடந்திருக்கா? ஆனா நம்ம தொடர்ந்து ஒரு இப்ப கிட்ட வரக்குள்ள ஒரு 2 மாத காலமாக பேசியது நடந்தேறி உள்ளது அப்படின்றது இதன் மூலமாவே தெரியுது. ஏன்னா நம்ம குறிப்பிட்டது யூபி போன்ற இடங்கள் பத்தி நம்ம அதிக வீடியோ வந்து போட்டிருக்கோம், அது வந்து குறித்து பேசியிருக்கோம் அப்படின்றதும் அதுபடியே நடந்துருச்சு அப்படின்றதும், யூபி மகாராஷ்டிரா போன்ற இடங்கள் நம்ம கணிச்ச மாதிரி வந்திருக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருந்து கொண்டிருக்குது. அதுல வந்து நம்ம செம மகிழ்ச்சி அடையலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களும் நீங்க எதிர்பார்த்ததும் வந்திருக்கா, இல்ல என்னுடைய இதுல இருந்து என்ன இருந்து சொல்லணும் அப்படின்ட்டுனாலும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.